நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த மாரி ஐபிஎல் வீடியோஸ நாம எப்படி நமக்கு புடிச்சவங்களோட ஃபோட்டோவ வச்சு எடிட் பண்றது? ஸோ அத தான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ சிம்பிளா 2டே 2 ஃபோட்டோவ வச்சு ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்றது மூலியமா நமக்கு புடிச்சவங்கள ஐபிஎல்ல கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும். ஸோ அத வந்து எப்படி எடிட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல இப்ப நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவை 2 ஃபோட்டோஸ் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராம்ப்ட். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எங்க எடுக்கிறதுனா, நம்ம டெலகிராம் சேனல்ல பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். அங்க போய் செக் பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா நம்மளோட சேனல்ல நான் குடுக்குறேன். அது பின்னாடி சொல்றேன் எப்படி எடுக்கிறதுன்னு. ஸோ இப்ப எனக்கு தேவையான ப்ராம்ப்ட் நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணிட்டு ChatGPT ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ChatGPT ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோவ நீங்க வந்து இதுல என்டர் பண்ணணும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு பதிலா முன்னாடியே காட்டிட்டேன். மறுபடியும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அந்த ஃபோட்டோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோஸ செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க யார் யார் ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த 2 பேத்தோட ஃபோட்டோஸ செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டன்னுன்னு சொல்லியிருக்கும். அத குடுத்துட்டு நீங்க வந்து ப்ராம்ப்ட்ட குடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்க பாருங்க மேல பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோஸ் இருக்கா? கீழ ப்ராம்ப்ட் இருக்கா? அத குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாரி அக்யூரேட்டான ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். இதுக்கப்புறம் எப்படி இந்த வீடியோவா கன்வெர்ட் பண்றது? அதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அப்ளிகேஷனும் இருக்கு. நீங்க வந்து Google Flow வச்சிருந்தீங்கன்னா, Google Flowலயும் போட்டுக்கலாம். இல்ல என்கிட்ட Google Flow வந்து பிரீமியம் இல்ல. நான் வந்து ஏர்டெல்ல இருக்கேன். அதனால வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து மெட்டா ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டா ஏஐ யூஸ் பண்ணீங்கன்னா, இதுல எப்படி நம்ம வந்து வீடியோவ வந்து கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, இதில பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பிளஸ் சிம்பல் இருக்கும். ஸோ பிளஸ் சிம்பல் குடுத்ததுக்கப்புறம் நீங்க என்ன ஃபோட்டோ எடிட் பண்ண நெனைக்கிறீங்களோ, அந்த ஃபோட்டோவ செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான ப்ராம்ப்ட்டும் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து குடுத்துருப்பேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கான ப்ராம்ப்ட். ஸோ இதையும் நம்ம அப்படியே காப்பி பண்ணிருவோம். ஸோ காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் நான் வந்து அந்த Google Flowல போய் போடுறேன். ஸோ Google Flow இல்லாதவைங்க மெட்டா ஏஐ யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இப்ப நான் போட்டுட்டு ஜஸ்ட் டன் குடுத்துட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து ஜெனரேட் ஆயிரும். ஸோ அந்த ஃபோட்டோவா இருக்கிறது வீடியோவா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி மேல பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களே இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம குவாலிட்டி இன்கிரீஸா தான் குடுத்துருக்கோம். இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்க ஃப்ரெண்டோட ஃபோட்டோவா இருக்கட்டும், உங்க லவ்வரோட ஃபோட்டோவா இருக்கட்டும், யாரோட ஃபோட்டோவா இருந்தாலும் சரி, ஈஸியா நம்ம வந்து வீடியோவா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ கரெக்ட்டா செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல நெறைய வீடியோ பார்த்தீங்கன்னா, நெறைய பப்ளிஷ் பண்ணியிருப்போம். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.